எல்லாம் வச்சிட்டீங்கல்ல? மேலதாமா வச்சிருக்கேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனாலும் இந்த ட்ரெயின்ல இவ்வளவு இடம் இருந்தோம், நம்ம பெட்டலுக்கு ஒரு இடம் இருக்கு பாரு. கரெக்டா அமைஞ்சிருச்சு. ஐயோ, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம அவ பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஜாலியா விளையாடிட்டு வருவா. அதுவே போதும் நம்மளுக்கு. நாளைக்கே பால் காய்ச்சறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ரோஜா, இப்ப நம்ம போனோடனே நம்மளும் பால் காய்ச்சிடுவோமா? ஆமா கண்மணி, போனோடனே நிம்மதி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தான் போவோம். போனோடனே பால் காய்ச்சிடலாம். நிம்மதி புது வீட்டை போட்டோ வீடியோலாம் எடுத்து அமிச்சா சூப்பரா இருக்கு. வீட்டுல இருக்கும் போதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஆனா எங்கேயாவது போறப்ப அந்த ட்ரெயின்ல ஏறப்ப பஸ்ல ஏறப்பதான் எங்க இருந்துதான் அந்த பசி வருமோ தெரியலப்பா. இப்படி பசிக்குது. ரொம்ப பசிக்குதாமா? ஏதாவது வாங்கிட்டு வரவா? அண்ணே, உங்க தங்கச்சி பாசத்துல தீய வைக்க இப்ப எப்படின்னே வாங்க முடியும்? நம்ம இருக்கிறது ட்ரெயின்னு. ஆமால, பழக்க தோசத்துல கேட்டுட்டேமா. சரி போரு, ஏதாவது வித்துட்டு வருவாங்க, அப்ப வாங்கி தரேன். ஏக்கோ, செம்பாக்கா சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றீங்களா? ஐய, சாப்பாடு கட்டி கொடுத்துச்சா? அதுக்கு வேற வேலை பழப்பே இல்ல. நம்ம என்ன கோயிலுக்கா போயிட்டு இருக்கோம்? இலையில சோத்த கட்டிட்டு வந்து உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பிக்னிக் போறோம். இதெல்லாம் இப்பெல்லாம் சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன்க்கா, செம்பாண்ணி கேட்கவே இல்ல. மதியானத்துக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு கொடுத்தாங்க. நைட்டுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஜாம் கடையில வாங்கிட்டோம். அதை விடு, அதை பத்தி பேசாத. அது ஒரு சரியான பூமர் ஆண்டி. பூமர் ஆண்டி. ஏய், உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுதா? எங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உடம்பு கெட்டு போயிடக்கூடாது, நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அக்காவை நக்கல் அடிக்கிறீங்க. சரி, நீங்க யாரும் அந்த சாப்பாடை தொடவே கூடாது. நான் மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துடுறேன், என்ன? மிஸ்டர் ஹஸ்பண்ட், இப்படி எல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு முடிவு எடுக்க கூடாது. நாங்கெல்லாம் கலாய்ப்போம், ஆனா சொரண கெட்டத்தனமா அதே சொத்தை தான் எடுத்து திம்போம். அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது மிஸ்டர் ஹஸ்பண்ட். என்ன ஜென்மமோ. ஏய், இதுல அந்த பொம்மை என்ன பொம்மை? அப்பையில இருந்து போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கா? எனக்கே வீடு இல்லாம நடுத்தரல நிக்கிறேன். டாகுக்கலாமா வீடு இருக்கு? சரி சொல்லுமா, அது என்ன பண்ணணும்? இந்த பட்டன் அழுத்தினா டாக் வெளிய வரும். வெளிய வந்து நம்ம நம்ம காச்சு வச்ச டாக் எட்டுக்கோ. என்னது? அந்த நாயோட வீட்டு வாசல்ல காசை வச்சா காசை தூக்கிட்டு உள்ள போயிருவாளா? ஆமா. ஏ போண்டா, இது ஒரு கேம்னு இதை 250 ரூபாய்க்கு வேற வாங்கினியா நீ? ஏய் ஸ்ரீ, பிச்சு பிச்சு யாரு பார்த்து போண்டாங்கற? ஏய், அவ ஏன் புள்ளடி. மேடம் நீங்க மூடுங்க, அவ எனக்கும் தான் புள்ள. அவளை பாருடி, குட்டி போண்டா மாதிரியே இருக்காடி, அழகா கியூட்டா. இனிமே நான் உன்னை போண்டான் தான் கூப்பிடுவேன், போடி. அண்ணா, எனக்கு போண்டா வேணும், எனக்கு வடை தான் வேணும். பட்டுக்குட்டிக்கு வடை வேணுமா தங்கம்? இருங்க, அங்கிள் கொண்டு வருவாங்க. வந்தோடனே உங்களுக்கு வாங்கி தரேன், ஓகே? பெட்டலு, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இரு, வாயை பிடிச்சு கடிச்சு வச்சிடறேன். சாய் 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 சாய். ஆமா, எதுக்கு இப்ப ஆதித்யாவோட தங்கச்சி சாயை வித்துட்டு வராங்க? காமெடியா? சரிக்கா, நாளைக்கு சிரிக்கிறேன். ஆமா, சத்தியமா தெரியல ரோஜா, என்ன வித்துட்டு வராங்க? சாய்னா டீக்கா, டீ தான் வித்துட்டு வராங்க. பசிக்குதுன்னு சொன்னீங்களே, குடிக்கிறீங்களா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ வாங்கிப்போம். கண்மணி, இதுக்கு என்ன பால் இருக்காமா? ஆமா மாமா, பாலாத்தி ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சரி, அதை இதழுக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வரும்போது வாங்கிக்கலாம். இல்ல மாமா, கடையிலலாம் எதுவும் வாங்க வேண்டாம். இதழ் குட்டிக்கு ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக செம்பா அண்ணி தான் ராகில பிஸ்கெட்டு அப்புறம் முறுக்கெல்லாம் சுட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. எல்லாமே இருக்கு மாமா. பா, செம்புனா செம்பு தாயா. மத்தவங்களை பாத்துக்கிறதுக்குல செம்பு வடிச்சுக்க ஆளே இல்ல. ச்சே, ஆனா அங்க போய் தான் செம்புவோட சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆமா, இப்ப எனக்கு ஒரு டவுட். உங்களையெல்லாம் நம்பி நான் வரேனே, யாரு எனக்கு நல்லா சமைச்சு போடுவீங்க? இத சொல்றதுக்கு நீங்க ரொம்ப வெக்கப்படணும்க்கா. எங்க எல்லாருக்குமே சீனியர் நீங்க தான். உங்களுக்கு தான் ஆக்சுவலி இந்த குரூப்ல சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீங்க எங்களை நம்பி வரோம், நாங்க யார் நல்லா சமைப்போன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஹே ஆமா, இத மறந்தே போயிட்டோம். உங்க 2 பேருக்குமே பெருசா சமைக்க வராது. நம்ம இப்ப என்ன பண்றது? நானே நம்ம லட்டு கிட்ட தான் ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன் மாமா. லட்டுவா? அது யாரு? நம்ம டிபி சூப்பரா சமைப்பா. ஐயோ, அவ சமையல் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அவ்வளவு நல்லா இருக்கும். ஓ, தங்க புஷ்பமா? ஆமால, இந்த கேங்லயே நல்லா சமைக்க தெரிஞ்சது அவ மட்டும்தான். சரி, அவருக்கு பயமேன். ஆமா, அவளும் அந்த அபார்ட்மெண்ட்க்கு வரா? ஆமாக்கா, அவளும் தான் வரா. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த சமையலையே ஒரு பிசினஸ் ஆக்கிடலாம். என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்தாலே அவ பிசினஸ் நல்லா ஓஹோன்னு ஓடும். ஆமா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் பிசினஸ் நல்லபடியா அமைஞ்ச மாதிரியும் இருக்கும். நம்ம வேணா போய் சொல்லி பார்க்கலாம். சரி, பயங்கரமா பசிக்குது, எதையாவது எடுங்க சாப்பிடுவோம். சாய் 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 சாய். ஓஹோ, வண்டியில போற லெவலுக்கு வளர்ந்தாச்சா?
காலையில என்கிட்ட எனக்கு என்னோட லைஃப்ல ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும் தாண்டி, லைஃப் லாங் நீ மட்டும் தாண்டின்னு ஓங்கி என்ன ஒரு அரளா அரைஞ்சுக்கிட்டு இப்ப வந்து இவ கூட நல்லா ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா? இரு, இப்ப நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ மட்டும் அந்த நூடுல்ஸ் கூட தான் இருக்கன்ற உண்மையை மட்டும் சொல்லல, உனக்கு இருக்கு. ஆதித்யா, நிலாக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா? which color she likes the most? ஐ திங்க் அவளுக்கு பர்பிள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பிளாக் கரண்ட் தான், அதனால பர்பிள் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? நிலா சொல்லுமா. இல்ல, எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே வந்திருக்கேம்மா. உன்னை பிக்கப் பண்றதுக்கு தான் கால் பண்ணியா? அதோ ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேம்மா, அங்கேயே வெயிட் பண்ணு. ஓ, வெளியே வா. எங்க இருக்கீங்க? யார் யார் வந்திருக்கீங்க? ஆஹா, இப்ப மட்டும் ஸ்ரீஜா கூட தான் வந்தோன்னு சொன்னா கண்டிப்பா கோவப்படுவா. வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆனாலும் உண்மையை மறைக்கிறது கஷ்டமா இருக்கே. சொல்லலாமா வேணாமா? சரி, உண்மையவே சொல்லிடுவோம். காலையில தான் என் வாழ்க்கையில பொண்ணுனா அது நீ மட்டும் தானே சொல்லிட்டு வந்தோம். இப்போ ஸ்ரீஜா கூட வந்தோன்னு சொன்னா அவ கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டா. சொல்லிடுவோம். ஹலோ, யார் யார் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது வந்துமா, நானும் ஸ்ரீஜாவும் தான் வந்தோம். பரா, உண்மையை சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கோவமாவே மெயின்டைன் பண்ணுவோம், அப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. என்னது, அந்த நூடுல்ஸ் கூடயா? எதுக்கு அவளும் நீங்களும் சேர்ந்து எங்க போறீங்க? அது வந்து நிலா, நான் வீட்டுக்கு வந்து சொல்றேனே. ஆஹா, அதெல்லாம் முடியாது. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. விட மாட்டல. அது வந்து நிலா, காலையில உன்னை நான் அடிச்சிட்டல, அது ஒரு மாதிரி சங்கடமாவே இருந்துச்சு. அதான் ஸ்ரீஜா கிட்ட நிலாக்கு ஏதாவது ஒரு gift வாங்கணும், எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. இந்த கேர்ள்ஸ்லாம் ரொம்ப விரும்புற மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொடுன்னு கேட்டேன். அதான் அவளையும் கூட்டிட்டு கடைக்கு வந்தேன். அதான் சர்ப்ரைஸா பண்ணலாம்னு நினைச்சேன். உனக்கு தான் தெரிஞ்சிச்சு. நீயும் பேசாம கடைக்கு வா, நீயே வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணு. எனக்கு கிஃப்டா? வேண்டாம், நான் வரல. ஆனா ஒரு கண்டிஷன். ஸ்ரீஜா செலக்ட் பண்ணி கொடுக்கறத நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. உங்களுக்கு மனசுக்கு நிலாக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு ஒன்று தோணும்ல, அதை தான் நீங்க வாங்கிட்டு வரணும். ஓகே? ஏய், சத்தியமா அதை யோசிக்க முடியல தாண்டி இவளை கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன எனக்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிற? அதான் சொல்றல, உங்களோட ஒய்ஃப்க்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க. அப்பப்ப ஞாபகப்படுத்து எனக்கு ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு. சரி, ஓகே, நீ ஆசைப்படுற அது மாதிரி வாங்கிட்டு வரேன். அப்புறம் சாரி. சாரியா? எதுக்குமா? இல்ல, நீங்களும் அந்த நூடுல்ஸும் வண்டியில போறத பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு டெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அடி பாவி, அப்ப நீ என்ன சந்தேகப்பட்டு தான் கால் பண்ணிருக்கல? போடி, உனக்கு கிஃப்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல, நான் தான் ஒத்துக்கிறேன்ல, நான் சந்தேகப்பட்டு தான் கால் பண்ணேன். ஆனா சாரி. ஓகே, எனக்கு ஏதாவது உங்க கையில இருந்து gift வேணும். நீங்க இது வரைக்கும் எனக்கு gift கொடுத்தது இல்ல மாமா. ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு உங்க கையால இருந்து gift வாங்கி தரலன்னு சொன்னேன். ஆஹா, அது இல்ல. நீ இப்போ என்ன என்னன்னு கூப்பிட்ட? நானா? மாமான்னு கூப்பிட்டேன். அதுல ஐயோ, மாமான்னு கூப்பிட்டோம். அது வந்து ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துருச்சு. சாரி. கவிதை ஒன்று பார்த்த போத கண்கள் கலங்கினாலும் மழையில் சாரல் என்னை ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்டு. சரி, இதுக்காகவே உனக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரேன். என்ன? சரி, ஓகே. நான் வீட்டுக்கு போறேன், நீங்க வாங்கிட்டு வாங்க. போறப்போ ஸ்ரீஜாவையும் கூட்டிட்டு போறியா? நான் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, நீங்களே கூட்டிட்டு வாங்க, நான் போறேன். என்ன அதிசயமா இருக்கு? எப்போதும் சண்டை போடுவியே. அதான் காலையிலே சொல்லிட்டீங்களே, உங்க வாழ்க்கையில ஒரே பொண்ணுனா அது நான் தானே. அந்த வார்த்தையிலும் நம்பிக்கை இருக்கு, உங்க மேலயும் நம்பிக்கை இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வாங்க. பரா, சரி சரி. நான் ஒரு லூசு, நான் எப்படி அவரை திடீர்னு மாமான்னு கூப்பிட்டேன். சரி, இருக்கட்டும். ஆனா இப்ப அவரு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவாரு, அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கே. நிலா, வாங்க. ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா. நான் காலையில உன்னை அடிச்சிருக்கவே கூடாது, தப்புதான், சாரி. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது. நான் அப்படி பேச போய் தானே என்ன அடிச்சிங்க. பரவாயில்ல. சரி, உன்னோட கிஃப்ட பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கியா? ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கொடுங்க. இந்தா, வாங்கி பாரு. நீங்களே ஓபன் பண்ணி உங்க கையால காட்டுங்க. சரி, இரு காட்டுறேன். இது என்னது? சீனா? ஆமா, ஒன்னு நிலா, அது நீனு. இன்னொன்னு சூரியன், ஆதித்யா, இது நானு. வாவ், சூப்பரா இருக்கு. ஆமா, இதுல என்ன இருக்கு? இது எதுக்காக வாங்குனீங்க? நிலா, இந்த சூரியனை நீ நல்லா ஒத்து பாரு. ஒரு சைடு ஃபேஸ் இல்லாத மாதிரி இருக்குல்ல, அதாவது அது கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குல்ல. ஆமா. என்னது இது? வாங்கும் போது நீங்க சரியா கவனிக்கலையா? ஒரு சைடு உடைஞ்ச மாதிரி இருக்கு. போய் மாத்திட்டு வாங்க. இதுல ஹைலைட்டே அதான். வெயிட் பண்ணு, நான் என்னன்னு காமிக்கிறேன்.
இங்க பாரு, இதுதானே நான் இப்போ நம்மளுக்காக வாங்கினது. இதுல பாரு, சூரியனோடது கொஞ்சம் உடைஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா இப்ப பாரு, ஒரு மேஜிக் பண்றேன். டடா! இந்த நிலா வந்து அந்த சூரியனை ஒட்டினோடனே பாரு, சூரியன் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. நானா கேட்டேன் என்னை நானே, நான் நீயா நெஞ்சம் சொன்னதே. இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஆனா இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, சூரியனை நிலா பிரிஞ்சுட்டா சூரியன் நல்லா இருக்காது. அததான் இந்த கிஃப்ட் மூலியமா உன்கிட்ட சொல்ல வரேன். இதுல இருக்கிற நிலா செயினை நீ போட்டுக்கோ, இதுல இருக்கிற சூரியன் செயினை நான் போட்டுக்கிறேன். என்னைக்கு உனக்கு முழுசா என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வரணும்னு தோணுதோ அப்போ நீ வந்தா போதும். ஆனா நம்ம பிரிஞ்சுட்டோம்னா கண்டிப்பா சூரியன் நல்லா இருக்காது. அது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடு. ஆனா நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்கு நான் கண்டிப்பா உனக்கு ஒத்துழைப்பேன். இந்தா போட்டுக்கோ. நீங்க கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இந்த gift எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு gift மூலயமா உங்க மனசுல என்ன இருக்குன்றது என்கிட்ட சொல்லிட்டீங்க. இது போதும். நான் என்னோட முடிவை சீக்கிரமாவே சொல்லுவேன். நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. இந்தா புடி. சூரியன் அழகாகிறதும் இல்லை இதே மாதிரி சிங்கமாக இருக்கிறதும் நிலா கையில தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல சூரியனை அழகுபடுத்துறதா இல்ல வேணாமான்னு நிலா முடிவு பண்ணும். என்னங்க, என்னது இது? நம்ம வீடு வாங்கி பால் காய்ச்சறோம், இப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டாதான் என்னவா? ஏ லட்டு, வீட பால் காய்ச்சி நம்ம தான் அந்த பாலை குடிக்க போறோம். அதுக்கு எதுக்கு நல்ல ட்ரெஸ் போடணும்? நம்ம என்ன வெளிய ஃபங்க்ஷனுக்கு போறோம்? சரி, அது ஓகே. அதுக்கு என் பக்கத்துலயாவது வந்து நிக்கலாம்ல. எதுக்கு இப்படி குரங்கு மாதிரி மேலே ஏறி உட்கார்ந்திருக்கீங்க? ஏய், இங்க உட்கார்ந்துருக்கிறது நல்லா இருக்குமா? நான் எப்போதும் இங்க வந்து உட்கார்ந்துப்பேனா? நீ எனக்கு சாப்பாடு செஞ்சு செஞ்சு போடுவியா? நான் அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பேனா? சரி சரி. ஆமா, மத்தவங்க என்ன பண்றாங்க? போய் பாத்தியா? காலையில எல்லா வீட்லயும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேங்க. எல்லா வீடும் சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம ஒரே காம்பவுண்ட்ல இருக்கிறது இன்னும் அழகா இருக்குங்க. நம்ம ரோஜா, கண்மணி எல்லாருமே வந்துட்டாங்க. நிம்மதி வீட்ல போயிட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு இப்பதான் வந்தாங்க. அப்படியா? சரி, பால் காய்ச்சினோடனே எல்லார் வீட்டுக்கும் பால் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வருவோம். ஆமா, அப்பா எங்க? அப்பாக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய பார்ட்னர்ஸ் கிடைச்சிட்டாங்க. நிம்மதியோட அப்பா, சந்திர அண்ணாவோட அப்பா, நம்ம அப்பா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடடா, இது வேறயா? பால் காய்ச்சணும்பா, வாங்கனதா கூப்பிட்டேன். வரேமா நீ காய்ச்சு, வரேமா நீ காய்ச்சுன்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டாரு. ஆனா வந்த பாடே இல்ல. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம காய்ச்சுவோம். அப்பா வரட்டும். சரிங்க. ஃபர்ஸ்ட் காய்ச்சிட்டு அம்மா போட்டோக்கு தான் வைக்கணும். அம்மா போட்டோக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். சரிம்மா. ரோஷமா, வீடு உனக்கு பிடிச்சிருக்காடாமா? பிடிச்சிருக்கு மாமா. ஆனா நம்ம ஊர் மாதிரி இல்லல மாமா. அங்க ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸா ஒரு மாதிரி நேச்சுரலா தெரியும். இங்கெல்லாம் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு மாமா. வெளியே போறதுனாலே ஒரு 4-5 ஃப்ளோர் இறங்கி தான் போகணும் போல. அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா ஒன்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாம் நம்ம கூட நம்மள சுத்தி இருக்கும்போது நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியாதுன்னு. அது மாதிரி பக்கத்துல நிம்மதி, கண்மணி, அப்புறம் புஷ்பா எல்லாரும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியல மாமா. ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். நம்ம அங்கேயே பிறந்து வாழ்ந்துட்டோமா, அதனால இங்க புதுசா இருக்கு. ஆனா இப்போ சந்திரன் இந்திரன் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் ஜாலியா மனசு ரிலாக்ஸ்டா இருக்கு. சரிம்மா, நம்ம இன்னைக்கு காலையில தானே இங்க வந்தோம். நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போய் வெளியே போய் வாங்கிட்டு வந்துடலாமா? அப்புறம் வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வாங்கணுமாமா? ரொம்பலாம் வாங்க வேண்டாம் மாமா. ட்ரைனிங் தானே இங்க 2 மாசத்துக்கு இருப்போம். அதுக்கப்புறம் எங்க நம்மளுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அதனால கொஞ்சமா மட்டும் வாங்கிப்போம். பேசிக் திங்ஸ் மட்டும் வாங்கிப்போம். மத்தபடி ரொம்பலாம் ஒன்றும் வாங்கணும்னு அவசியம் இல்ல. சரி, என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் போடு. அதுக்கேற்ற மாதிரி போய் வாங்கிட்டு வருவோம். சரி மாமா. ஆமா, கண்மணி எங்க?
கண்மணி இதழ் குட்டியை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா மாமா. அப்புறம் கார்த்திக் ஏதோ கால் பண்ணாரு, அவர்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஜோஸ்வின் அக்காக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் வீட்டுக்கும் தாவிக்கிட்டே இருக்காங்க. சரி சரி சரி, நீ போய் லிஸ்ட் ஏதாவது எழுது, நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே மாமா. அப்புறம் 11 மணிக்கு மீட்டிங் இருக்காமே, அதுக்கும் வர சொன்னாங்க. அதுக்குள்ள போயிட்டு வந்துட முடிஞ்சா போயிட்டு வந்துருவோம். வேண்டாம் மாமா, நம்ம மீட்டிங் முடிச்சிட்டே போவோம். வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா. சரிம்மா, அதுவும் கரெக்ட் தான். பிள்ளையாரப்பா, நான் இப்ப வரைக்கும் உன்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயத்தை தான். எப்படியாவது என் பையனுக்கு ஒரு நல்ல பிள்ளையா கிடைச்சிடணும். இல்லைன்னா அவன் தேடுற பிள்ளையாவது அவனுக்கு கிடைக்கணும். எதுவுமே இல்லாம என் பிள்ளை இப்படி தனியாவே இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ரொம்ப வருஷமா என் பிள்ளை அந்த புள்ளைய தேடிக்கிட்டு இருக்கான்ப்பா. எப்படியாவது அந்த பொண்ணை என் பிள்ளையோட கண்ணுல காட்டியிருப்பா. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் சந்தோஷமா கண்ணை மூடிட்டு போய் சேருவேன்ப்பா. எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். அப்படி இருக்க பட்சத்துல அவனை இங்க தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு வரலப்பா. என் புள்ள அனாதையா போயிடுவான். அதுக்காகவாது சீக்கிரமா அந்த பொண்ணை என் பிள்ளையோட கண்ணுல காட்டுப்பா. புது வீட்டுக்கு வந்திருக்கோம், நல்லதா நடக்கும்னு நம்புறேன். கடவுளே, எல்லாம் நல்லதா நடக்கணும். ஏமா, எதுக்குமா பழுத்துட்டு இருக்க? அட போடா, என் வலியும் வேதனையும் எனக்கு தானடா தெரியும். உனக்கு என்னடா புரிய போகுது? பாருமா, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஆபரேஷன் பண்ண உடம்புமா. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உடம்பு தாங்காது. நீ கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இரு. எதுக்கு இப்படி ஏதாவது யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க? நான் ஃப்ரீயா இருக்கணும்னா, நான் நிம்மதியா இருக்கணும்னா நீ ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும்ப்பா. நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். எப்ப வேணாலும் போய் சேர்ந்துருவேன். அதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உனக்கான ஒரு பொண்ணை உன் கையில பிடிச்சி கொடுத்துட்டு தானே போகணும்னு என் உசுரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அது ஏன் தம்பி உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஏயா ராம, இப்பவும் ஒன்னு கெட்டு போலையா? ஒரு நல்ல பிள்ளையா பாக்கட்டாயா? கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம்யா. மா, உன்கிட்ட 1000 வாட்டி இல்ல, லட்சக்கணக்கான வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு சீதா மகாலட்சுமி மட்டும் தானு. உன்னால முடிஞ்சா அந்த பொண்ணை தேடி கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்து. நான் அந்த நிமிஷமே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னால வேற பொண்ணை யோசிச்சு கூட பார்க்க முடியாதுமா. நான் உன்னை புரிஞ்சுக்கணும் நீ நினைக்கிறல, அதே மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். ஷாம் சார். வாங்க ஜனனி. அம்மா, என்னாச்சுங்கம்மா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா அப்படிதான் எதையாவது நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க. அம்மாடி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. ஆனா நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. நீங்க அழறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. அழாதீங்கம்மா. என்னாச்சுமா? எனக்கு வேற என்ன கண்ணு ஆசை இருக்க போகுது? இந்த பையனை ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்ன கண்ணு, வேற எதுவும் இல்லை. அதுக்கு என்கிட்ட என்னென்ன பேச்சு பேசுறான். அம்மா, இன்னைக்கு தான் புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கோம். இன்னைக்கே நீங்க இப்படி அழுதா எப்படிமா? நம்புங்கம்மா, புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இனிமே எல்லாமே புதுசா நல்லதாவே நடக்கும்னு நம்புங்க. சரிம்மா. ஆமா, இன்னைக்கு பால் காய்ச்சிட்டு இன்னைக்கே கண்ணை கசக்கிட்டு இருக்கேன். பெரிய மனசி மாதிரி எனக்கே அறிவுரை சொல்லிட்டலம்மா. நீ நல்லா இருக்கணும் கண்ணு. பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, சில விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அனுபவம் தான் முக்கியம்னு. எனக்கு தெரிஞ்சு என்னை விட உனக்கு அனுபவம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதாம்மா. வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல அடிகளை தாண்டி வந்திருக்கேன். அதனாலதான் என்னால இவ்வளவு தூரத்துக்கு நல்லா நிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இப்படிதான் ஏதாவது வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. வெளியே வாங்க, நிறைய பேர் இருக்கோம். எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லார்கிட்டயும் உங்களை கூட்டிட்டு போறேன். நல்லா ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா இருங்க. நீங்க நினைச்சது சீக்கிரமாவே நடக்குமா, வருத்தப்படாதீங்க. சரிம்மா, உன் வாய் முகூர்த்தம் இந்த நல்ல நாள் அதுமா சீக்கிரமாவே நிறைவேறட்டும். கண்டிப்பா நடக்குமா. அப்புறமா அம்மா பால் கொடுத்து விட்டாங்க. குடுமா, நான் பாலை வேற இதில் ஊத்திட்டு டம்ளரை மட்டும் விளக்கி கொண்டு வரேன். அம்மா, விளக்காதீங்க, உறவு விட்டு போயிரும். நீங்க சும்மா கழுவி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அடடே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறியம்மா நீனு. சரிம்மா, ராம் கிட்ட பேசிட்டுருமா, நான் பாலை மட்டும் வேற இதில் ஊத்திட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. ஜனனி, சாரி, எங்க அம்மா எப்ப பாரு உங்ககிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சார், அம்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க சார். அவங்க கண்டிப்பா யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் சார். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். எங்க அம்மா நான் சொல்றதே காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் வேற என்னதான் பண்றது? கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்க சார். அம்மாவோட கஷ்டம் உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, உங்களோட கஷ்டம் அம்மாக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க வயசுல பெரியவங்களா இருக்கிறதுனால இதை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அவங்கள வேற ஏதாவது விஷயத்துல என்கேஜ் பண்ண பாருங்க. முன்னாடிதான் அம்மா தனியா இருந்தாங்க, இதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான் நாங்க எல்லாரும் பக்கத்துல வந்துட்டோம்ல, ஃப்ரீயா விடுங்க, நாங்க அம்மாவை பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. இந்த வார்த்தை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்ல அம்மாவை தனியா விட்டுட்டு எப்படி காலேஜ்க்கு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க இப்படி சொன்னோடே தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.
சார் இங்க எங்களையும் தாண்டி இங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எல்லாருமே ஒர்க் போயிடுவோம். இருந்தாலும் இங்க எல்லாருமே உங்க அம்மாவை நல்லா பாத்துக்குவாங்க. அப்புறம் நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா வெளியே வாங்க சார். எல்லார்கிட்டயும் நல்லா ஜாலியா பேசுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா பேசுவாங்க. 11 o'clock போல கீழே மீட்டிங் இருக்கு சார், வந்துருங்க. அப்புறம் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி ஜனனி. சார் ஒரு புது வீட்டில் புது தொடக்கம். இன்னைக்கு சொல்றேன், உங்களோட சீதா மகாலட்சுமி கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. தன்மை, உனக்கு வீடு பிடிச்சிருக்காமா? சந்துரு சூப்பரா இருக்கு. என் தங்கச்சி செலக்ஷன் என்னைக்காவது நல்லா இல்லாம இருந்திருக்குமா? சரி, உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீ மேல கூட போய் படுத்துக்கோ. இல்ல சந்துரு, வீட்டுக்கு போலாமா? சரி தன்மை, உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போலாம், வா. ஹே தன்மை, என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? இல்லடி, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நான் வீட்டுக்கு போகவா? என்னாச்சுடி, எதுவும் பண்ணுதா? தெரியலடி, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். நீங்களாம் பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு தானே வருவீங்க, எப்படியும் ஷிஃப்ட் பண்றதுக்கு. நான் அது வரைக்கும் படுத்திருக்கேன். சரி ஓகே. மாமா நீங்க கூட்டிட்டு போறீங்களா? ஆமா நிம்மதி, அப்படியே நானும் அங்கே இருக்கேன். தன்மை கூட யாராவது இருக்கணும்ல. சரி மாமா, போயிட்டு வாங்க. ஆமா, 11 o'clock ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்த்து அட்டென்ட் பண்ணிடுங்க. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க தன்மையை பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. கார் கீ இந்திரன் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திரன் கீழே தான் ராஜா அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கான். சரிம்மா, நான் வாங்கிக்கிறேன். தன்மை போலாமா? போலாம் சந்துரு. தன்மை பாவம், அவளால நடக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. நிம்மதியாக்கா? ஹே ஹாய் நிலா. ஹாய் ஆதி ப்ரோ, வாங்க. பால்லாம் காய்ச்சி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுடா. நாங்க உங்க எல்லாரையும் எங்களோட அபார்ட்மெண்ட்க்கு இல்ல இனிமே இது நம்மளோட அபார்ட்மெண்ட்க்கு வெல்கம் பண்றதுக்காக வந்தோம். சரிடா, அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சிஸ்டர், எங்க இந்திரன் ப்ரோ, சந்திரன் ப்ரோ, யாரையும் காணோம்? இந்திரன் கீழே ராஜா அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கான் ப்ரோ. சந்துரு மாமா தன்மைக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஓ, கீழே பேசிட்டு இருக்காங்களா? சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எங்க ப்ரோ அந்த லண்டன் மினிக்கு ஸ்ரீஜாவை காணோம்? ஐயோ சிஸ்டர், எதுக்கு இப்ப அவளை தேடுறீங்க? சும்மா இருங்கங்க. டெய்லி வீட்ல சரியான டோஸ் தான் போல. அதான் பக்கத்துல வந்துட்டீங்களே, இனிமே சவுண்ட் எல்லாம் நல்லா பலமா கேட்கும். அப்பப்ப ஏதாவது பாத்திரம் பறக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டா கொஞ்சம் வந்து எட்டி பாருங்க. செத்ததுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போகும்போது வராதீங்க. சத்தியமா இது கீழே இறங்கி வரும்போது பாத்தாங்கடி, அப்ப அவகிட்ட பேசினாங்க. நான் என்னமோ அவங்க கிட்ட வாலண்டியரா கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி இப்படி என்ன முறைக்கிற? இருக்கட்டும், இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல, வீட்ல போய் வச்சுக்கிறேன். சரி நிம்மதியாக்கா, வாங்க கீழே மீட்டிங் இருக்கு, போய் அட்டென்ட் பண்ணுவோம். சரிடா போலாம்.